வணக்கம். நவராத்திரி பிரசாதம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாசிப்பருப்பு சுண்டல் தேவையான பொருள்லாம் பார்த்தோன்னப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம செய்முறையை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸோ ஒரு சிம்பிள் நல்ல ஈஸியான ஒரு ப்ரிப்பரேஷன் இது. பாசிப்பருப்பு சுண்டல் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். பாசிப்பருப்பு நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அது ப்ரிப்பரேஷன் நீங்கள் ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷன். பாசிப்பருப்பை நீங்கள் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 to 8 minutes நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ நல்லா சாஃப்டாக நல்லா இதுவாக இருக்கும். கோசு மல்லி வேறு, பாசிப்பருப்பு சுண்டல் வேறு. கோசு மல்லியில் பச்சையாக நம்ம போடுறோம். அது ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்றோம். நம்ம அவிச்சு தண்ணியில் ஊற வச்ச பாசிப்பயிரை போடுறோம். வேற இந்த சுண்டலில் அவிச்சு தான் போடுறோம் நம்ம. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அவிச்சு நல்லா இருக்குது பாருங்கள், ஒன்று ஒட்டாமல் நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இப்போது ரேஞ்ச் ஆன் பண்ணுறோம். ஸோ ஒரு மீடியம் ஹீட்டில் நம்ம ஆயிலை ஹீட் பண்ணுறோம். நம்ம இல்லை லேசாக ஹீட் ஆன உடனே ஒரு ரெண்டு வரமிளகா போடுறோம். நம்ம லேசாக அப்படி சூடான உடனே ஆயில் சூடான உடனே வரமிளகா போடுறோம். கடுகு உளுத்தம் பருப்பு போடுறோம். தாளிக்கிறோம் நம்ம. ஸோ இப்போது கொஞ்சோண்டு ஒரு 2 பச்சை மிளகாய் போடுறோம். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடுறோம். கருவேப்பிலை நைஸாக நொறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையை நம்ம போடுறோம். சரிங்களா? நைஸாக நொறுக்கி வச்ச கருவேப்பிலை போடுறோம். இஞ்சி கொஞ்சோண்டு நல்லா ஃபைன் சாப் பண்ண இஞ்சியை போடுறோம். இந்த வெஜிடபிள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இது ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. ஸோ லாஸ்ட்டாக அப்படி போட்டுட்டு இந்த அவிச்சு வச்சிருக்கிற அந்த சுண்டலை, இந்த மூங்காலை நம்ம ஆட் பண்ணுறோம் இதில். ஸோ எல்லாமே நம்ம எல்லா பொருளும் போட்டிருக்கோம் நம்ம இதில். ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த சுண்டல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ பெருங்காயம், உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை நம்ம மேலே தூவுறோம். சரிங்களா? தேங்காவை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேங்காவை குக் பண்ணால்
இட் இஸ் நாட் அ குட் கொலஸ்ட்ரால். ஸோ அதனால தான் தேங்காய் வந்து சட்னி, இந்த மாதிரி பொரியல், சுண்டல் இதெல்லாம் வந்துட்டு மேலே லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிட்டு மேலே தூவுறோம். ஸோ இட் இஸ் மோர் ஹெல்தி அண்ட் இட் இஸ் அ குட் கொலஸ்ட்ரால். குக் பண்ணாமல் தேங்காவை சாப்பிட்டாங்கன்னா குட் கொலஸ்ட்ரால், குக் பண்ணி சாப்பிட்டா இட் இஸ் அ பேட் கொலஸ்ட்ரால். ஐ திங்க் தட் இஸ் த ரீசன் வை சயின்டிஃபிக்கலி இந்த ரெசிபிஸ் எல்லாம் சவுத் இந்தியாவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்க போல. அந்த காலத்துலேயே வந்துட்டு அவங்க இதெல்லாம் வந்துட்டு நல்ல அமைப்பாக எப்படி சாப்பிடணும், எந்த பொருளை எப்படி சாப்பிடணுன்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போது. ஸோ இதை வந்துட்டு டிஷ் அவுட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி.